பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வந்து ஹெவன் அண்ட் ஹெல். ஸோ சடனாக தான் இது பிரதர் சொன்னார் இந்த ஒரு கொஞ்சம் அப்படின்னும் போது. ஸோ எனக்கு என்ன எடுக்குதுன்னு தெரியல. ஸோ அப்போ அப்படி யோசிக்கும் போது ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்றது வந்து நான் கேட்கும்போது இந்த ஒரு அனுடைய கேட்கும்போது இந்த ஒரு டாபிக் வந்து ஓகே எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னும் போது பிசாஸ் மோஸ்ட்லி இது வந்து இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதபடி அவன் பயங்கர தடை பண்ணுவான். அதே மாதிரி இதோடைய சத்தியம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுட்டோன்னா அது ரொம்ப நல்ல நல்ல ஒரு நம்மளுக்கு புரியும் என்ன எப்படி ஹெவன்னா என்ன இல்லைன்னா. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த இதுக்கு போகலாம். ஹெவன் அண்ட் ஹெல். ஹெவன் அண்ட் ஹெல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ கேள்வி. ஹெவன் அண்ட் ஹெல் வந்து எக்ஸிஸ்ட். ஸோ வேதத்தின்படி பார்க்கும்போது ஹெவன் எல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் தான். நம்ம 2 கொரிந்தியர்ல பார்க்குறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் கிளியரா போட்டிருக்கோம். நம்ம எதெல்லாம் இந்த பூமியில காண்கிறோமோ, இப்ப நம்ம கண்ணால எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாமே டெம்பரரி. ஆனா நம்ம காணாதது, நம்ம கண்களால் பார்க்காததுதான் வந்து எட்டர்னல். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பரலோகம், நரகம், கடவுள், சாத்தான், தூதர்கள் இதெல்லாமே வந்து என்னது நம்மள கண்களை பார்த்தது இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து இதுதான் வந்து எட்டர்னல். இதுதான் வந்து அழியாது. இதுதான் இருக்குது. நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து என்னது ஒரு நாள் அழிந்துரும். ஸோ ஹெவன் அண்ட் ஹெல் வந்து வேதத்தின்படி இட்ஸ் ரியல். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, வேர் டு இப்போ மனுஷன் வந்து மரிச்ச பின்பு அவன் எங்க போவான்? ஸோ இதுதான் வந்து இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்கவுங்க மதத்தின்படி ஒவ்வொரு காரியங்கள் இருந்தாலும் சில பேருக்கு எங்க போறாங்கன்னு தெரியல. இந்த பூமியில இருக்கிற வரையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்றதுதான் சில ஜனங்கள் அப்படியாக வாழறாங்க. ஆனா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டே வருது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா போன மாசத்துல ஒரு ஆஸ்திரேலியன் மேனை வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரோஸ் பண்றாங்க. ப்ரோஸ் பண்ணி அவன் எத்தனையோ தெரியல லைக் 1000 சம் எவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது வந்து எத்தனையோ க்ரோஸ் கணக்குல அவன் வந்து மைபி அவன் வந்து அந்த ஒரு அவனுடைய இது என்னன்னா அவன் பாடியை வந்து ஃப்ரோஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஃபியூச்சர்ல ஒரு டெக்னாலஜி, ஓகேங்களா, அந்த டெக்னாலஜி மூலியமா அவன் திருப்பி உயிர் தெழ முடியும் அப்படின்ற ஒரு அவனுடைய ஹோப் இங்க பாக்குறோம். இங்க ஹோப் இந்த வேர்டு இருப்ப இன் ஹோப் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் லைஃப். அதே மாதிரி இது போல வந்து இன்னும் வந்து இது போல காரியங்கள் அப்பயே என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ஞானவான்கள் காசு உள்ளவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பாடியஸை வந்து ஃப்ரோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் டெக்னாலஜி இப்போ வர டெக்னாலஜி இன்னும் அது அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாடியை வந்து திருப்பி லைவ் ஆக்க முடியும். ஸோ திருப்பி நம்ம வரலாம் அப்படிங்கும்போது இப்படி இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய ஹோப். இங்கே கூட பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்க, மாடர்ன் டெக்னாலஜி வில் ஒன் டே பிரிங் ஃப்ரோசன் பாடிஸ் பேக் ஃப்ரம் தி டெட். ஓகேங்களா, இங்கே கூட பார்க்குறது ஹோப். ஸோ இந்த ஹோப் வந்து அவங்களுக்கு என்னன்னா டெக்னாலஜி மேல இந்த உலகத்தில் இருக்கிற படித்தவான்கள் ஞானவான்கள் எல்லாருக்கும் இருக்கிற அவ்வளோ பெரிய சொல்றவங்க கூட வந்து என்னது அவங்களோட ஹோப் எதுல இருக்கு? டெக்னாலஜில இருக்கு. ஆனா நம்ம கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு நம்ம ஏன் பைபிள் ஸ்டடியில வந்திருக்கோம்? இன்னைக்கு ஏன் நம்ம வந்து பைபிள் ஸ்டடியில வரணும்? நம்மளுடைய நேரத்தை விட்டுட்டு நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நம்ம ஏன் ஆராதிக்கணும்? நம்மளுடைய ஹோப் என்ன? இந்த கிறிஸ்டினுடைய இது என்ன? எட்டர்னல் லைஃப் தான். நம்ம மரித்த பின்பு நம்ம இன்னொரு என்னது ஆண்டரோட அவருடைய இடத்துல நம்ம போய் வாழ போறோம். ஸோ அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஸோ வேதத்துல கூட நம்ம பார்க்குறோம் 1 தீமோத்தேயு 1:1 என்ன போட்டிருக்குன்னா நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நம்முடைய நம்பிக்கை எங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீத்துல கூட பார்க்குறோம் இட்ஸ் அ பிளஸ்டு ஹோப். ஸோ உலகத்தாருடைய ஹோப் எதுல இருக்கு? டெக்னாலஜில இருக்கு. நம்மளுடைய ஹோப் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா, நம்முடைய அதே மாதிரி டைட்டில்ஸ்ல நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஸோ
லுக்கிங் ஃபார் தி பிளஸ்ட் ஹோப் அண்ட் தி க்ளோரியஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் தி கிரேட் காட். நம்ம கூட ஒரு ராப்சர் பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ நம்முடைய ஹோப் என்ன? இப்போ நம்மளோட ஆண்டவர் வந்து வருவாரு. வரும்போது நம்ம அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் நம்மளுடைய ஹோப். ஸோ இதான் வந்து கிறிஸ்துவராக உங்களுக்கும் எனக்கும் இல்ல இருக்கிறதான ஒரு நம்பிக்கை. அப்படிதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்போ இப்போ வந்து முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து மனுஷனை வந்து தன்னோட ஆவியில ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மள வந்து ஒரு ஜீவாத்மாவை நம்ம இந்த பூமியில காணப்போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நம்முடைய சோர்ஸ் எங்க இருந்து வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூமி கிடையாது. நம்மளுடைய சோர்ஸ் வந்து இஸ் ஃப்ரம் அபோவ். எப்படின்னா, நம்ம எப்படி கிரியேட் பண்றோம்? ஆண்டவர் வந்து தம்முடைய சுவாசத்தை தான் ஊதுறாரு. அந்த சுவாசம் அப்போனா எங்க இருக்கு நம்ம சோர்ஸ்? ஸோ நம்ம வந்து இன்டைரக்டா பார்த்தோம்னா, ஒரு டைம் நம்ம வந்து வானத்துல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ நம்முடைய சோர்ஸ் வந்து அபோவ் தான், நாட் ஃப்ரம் எர்த். பிகாஸ் அதனால தான் அந்த சோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பிரிட்னு ஆகுதுன்னா, நம்ம பிரியும் போது எங்க போகுது? ஆண்டோட இடத்துக்கே போகுது. ஓகேங்களா? இங்க சங்கீதம் 90:10 கூட என்ன போகுது? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, அவன் பலத்தின் மீதான் 80. ஆனால் அவன் என்ன பண்றான்? ஃபைனலா நம்ம பறந்து போகிறோம் போட்டிருக்கோம். வி ஃப்ளை அவே. ஓகேங்களா? அதே போல ஜெனிசிஸ் 35:18 கூட பார்க்கிறோம். அங்க ராக்கேலுடைய அந்த ஆத்துமா, இந்த ஆவி, ஆத்துமா இது 2ம் என்ன ஆகுதுன்னா, பிரிஞ்சு திரும்பி அந்த இடத்துக்கே போகுது. அது இன்னொரு வசனம் கூட இருக்குது. என்ன இருக்குன்னா, எக்கிஸ்லாஸ்டிஸ் 12:7 பார்க்கிறோம். இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகுதற்கு முன்னும். இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருக்கு. The spirit shall return unto God who gave it. ஸோ நம்முடைய ஸ்பிரிட், ஓகேங்களா, அந்த ஸ்பிரிட் வந்து அங்கே ஆண்டவர் பிதா நம்மள்ட்ட கொடுத்த அதே இடத்துக்கு போகுது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, அதே மாதிரி ஜேம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபார் த பாடி வித்தவுட் த ஸ்பிரிட் இஸ் டெட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்பிரிட் வந்து எங்கிருந்து வந்திருக்கு. அதுவும் வந்து அபோல இருந்து வந்திருக்கு. திரும்பி அது இந்த பூமியில ஒரு காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். அந்த ஜீவித்த பிறகு இந்த ஆவி ஆத்மா ஒரு நாள் வந்து திருப்பி அதே இடத்துக்கு இட் வில் கோ. ஓகேவா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு விஷயம் நான் வந்து அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த ஒரு விஷயம் வந்து டச் பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு பட்டது. என்னன்னா, பிரசங்கி 12:1 5வது வசனம் பார்க்கும்போது இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, நீ உன் வாலிப பிராயத்தை உன் சிருஷ்டிக்கிறேன் நினை. ஓகே, நம்ம வந்தாச்சு இந்த பூமியில. இந்த பூமியில வந்த பிறகு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு மட்டும் போறது இல்லை. ஆனா வேதத்தின்படி பார்க்கிறோம், உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிக்கிறேன் நினை. இப்ப நம்முடைய இப்போ பைபிள் ஸ்டடியில எனக்கு தெரிஞ்சு இப்போ வாலிபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த வசனம் வந்து மைட் பி இது நான் போதிக்கும் போதோ, இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிறகோ, அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்து நான் போறேன். ஏன்னா இந்த பூமியில வந்து நம்ம வந்துட்ட பிறகு ஒரு டைம் பரலோகம் போறோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா பரலோகத்துல வந்து அங்கங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி பின்பு நான் வருவேன் இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, பரலோக அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. ஸோ ஹெவன்ல கூட பாத்தீங்கன்னா அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த வாசஸ்தலங்கள் பத்தி. ஸோ நம்ம வந்து பரலோகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம பரலோகத்துல ஏதோ ஒரு இடம் அங்க போகணும் அப்படின்றது கிடையாது. பரலோகத்திலேயே வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கு. அதுல உன்னதமான இடத்துக்கு போகணும்னா, முதல்ல நம்ம இந்த வாலிப பயத்திலே இருந்து நம்ம ஆண்டரை வந்து நினைக்கணும் அப்படின்றது வேதம் சொல்லுது. இதுல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த போடுறேன். அது இங்கிலீஷ்லயே நான் கொஞ்சம் இதை சொல்லிட்டு அதோட மீனிங்கை நான் சொல்றேன். நீங்க தமிழ்ல கூட அப்படியே நீங்க பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, வாலிபயத்துல
நீ நினைக்கணும் அப்படின்னா, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them. ஸோ இங்க எப்படின்னா, நம்முடைய லைஃப் வந்து when your life becomes difficult, ஓகேங்களா? ஸோ நம்ம வயசான பிறகு நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும்னா டிஃபிகல்ட் ஆகும். நம்முடைய பிசிக்கல் லைஃப் வந்து ஹார்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? 2வது when the sun or the light or the moon or the stars be not darkened, அப்படின்னா நாட் த கிளவுட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்டர். ஸோ ஓகே, இங்க என்னன்னா சூரியன் வெளிச்சம், சந்திரன். ஸோ நம்முடைய கண்கள், இப்போ நம்மளோட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் என்ன ஆகும்னா, நம்மளோட வயதான பிறகு அது டிட்டோரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம நல்லா இப்போ வாலிபத்துல எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நான் வாலிபத்துல எனக்கு தெரிஞ்ச வாலிபத்துல என்னால இப்ப நினைச்சு பார்த்தேன்னா, என்னால ஓட முடியும். என்ன வேகத்துல வேணா ஓடணும்னாலும் ஓட முடியும், குதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு என்னால கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்குறேன். அது என்னால வரவே இல்ல. பட் ஸோ அந்த வாலிபத்துல நம்முடைய என்ன சொல்ற ஆண்டவர் வந்து அதிகமாய் நம்ம வந்து நேசிக்கணும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோட வந்து ஆண்டவர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இந்த பூமியில இருக்கும்போது அப்படியாக நம்ம ஆண்டவரை தேடணும் தான் வேதம் சொல்லுது. ஏன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம பரலோகத்துக்கு போறவங்க நம்ம. ஸோ நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியில சில சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாலிப பிராயத்துல. ஸோ அடுத்தது இந்த டேஸ் வென் த கீப்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஷால் ட்ரம்பிள். ஓகேங்களா? அப்போ இங்க என்னன்னா, நம்முடைய கைகள் வந்து ஷேக் ஆகுது. ஸோ வயசானாகும்போது என்ன ஆகும்? ஷேக் ஆகும். அண்ட் த ஸ்ட்ராங் மென் ஷால் பவ் தெம்செல்வ்ஸ். அப்போ நம்முடைய கால்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, இட் பிகம்ஸ் வீக். அண்ட் த கிரைண்டர்ஸ் சீஸ் பிகாஸ் தே ஆர் ஃபியூ. அப்படின்னா அந்த கிரைண்டர்ஸ்னா பற்கள். ஸோ நம்முடைய பற்கள்லாம் என்ன ஆகுது? லூஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ 40 வயசுலயே சில பற்கள்லாம் அங்கங்க இதுவாகுது. இன்னும் இப்போ வயசானவங்களுக்கு பார்க்கலன்னா, எல்லாமே லூஸ் ஆயிடும், எல்லாம் விழும். ஓகேங்களா? அண்ட் த டோர் ஷால் பி ஷட் இன் த ஸ்ட்ரீட்ஸ் வென் த சவுண்ட் ஆஃப் கிரைண்டிங் இஸ் லோ அண்ட் இட் ஷால் ரைஸ் அப் அட் தி வாய்ஸ் ஆஃப் தி பேர்ட். அப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம வாலிபத்துல அந்த யங்கா இருக்கும்போது நம்ம தூக்கம் வந்து வயசான காலத்துல நம்ம தூக்கம் இல்லாது. ஸோ யூ டோன்ட் ஸ்லீப் வென் யூ வில் வேர் லைக் யங். ஓகேங்களா? அண்ட் ஆல் த டாட்டர்ஸ் ஆஃப் மியூசிக் ஷால் பி ப்ராட் லோ. ஸோ இங்க என்னன்னா, உங்களுடைய காதுகளுடைய இதெல்லாமே கம்மியாகும். ஓகேங்களா? ஹியரிங் கேட்காது, காது கேட்காது. அடுத்தது பார்த்தோன்னா, இந்த ஆல்மண்ட் ட்ரீஸ் ஷால் ஃப்ளரிஷ். நான் கொஞ்சம் குயிக்கா போறேன். ஏன்னா டைம் முடிக்கணும்னால. இப்ப நான் ஆல்மண்ட் ட்ரீ ஷால் ஃப்ளரிஷ் அப்படின்னா நம்முடைய தலைலாம் வந்து கிரே ஆகும். ஸோ இதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் இங்க நான் சொல்றேன். ஏன் நம்ம வந்து வாலிபத்தில் சேரணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த கிராஸ் சூப்பர் ஷால் பி பர்ட், அந்த டிசைர் ஷால் பி. நம்முடைய வாலிபத்துல சரி நம்முடைய இந்த நாட்கள்ல வாலிபத்திலயோ சரி, இந்த நாட்கள் எப்படி நம்முடைய டிசைர் இருக்கும். இது எல்லாமே மாறும். அது ஒரு டைம் தெரியும். அதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. எல்லாம் மாயை. எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அண்ட் பிகாஸ் மேன் கோஸ் டூ ஹிஸ் லாங் ஹோம் அண்ட் த மோனஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ இனிமே நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம மரணத்துக்கு நெருங்க போறோம். நம்மளுக்கு மரணம் வரப்போகுது. இப்படின்னு உணர்ற டைம்ல அதான் அந்த இடத்துல. அப்ப கடைசியா என்ன பண்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா, இவ்விதமாய் மண்ணான தன் மண்ணுக்கு இருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தேவனிடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும், அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஸோ இங்க வந்து அந்த சாலமோன் ராஜா வந்து உங்களுக்கு தெரியும். அவர நம்ம சொல்ல வேண்டியதில்ல. அவருடைய எல்லாமே தெரியும். அவர் எல்லாமே இந்த பூமியில எல்லாத்தையும் அனுபவிச்சவர். ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, வாலிபத்தில, இந்த வாலிப பிராயத்தில இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல தெம்பு இருக்கும்போது, நம்ம ஆண்டவருக்காக ஒரு நேரத்தையோ, இல்ல ஜெபத்தையோ, நம்முடைய இது வந்து செலுத்தணும். பர்ட்டிகுலரா இங்க வாலிபர்கள், வாலிபர்கள் இல்ல. மேபி இந்த மெசேஜ் இருந்துன்னா, நீங்க வந்து உங்களுடைய வாலிபர்களுக்கோ, இல்ல பிள்ளைகளுக்கோ நீங்க வந்து இப்போ யுகே சொல்றாங்க. லைக் இப்போ யுனைட்டட் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 15 டூ அரவுண்ட் 24 வந்து யூத்ன்றாங்க. ஆ ஆ லைக் அடல்ட் வந்து அதுக்கு மேல. ஸோ ஸோ வாலிபத்தில யார் யாரெல்லாம் வந்து டீனேஜ் ஸ்டார்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லி, அவங்களுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் அடுத்த சந்ததி வந்து ஒரு பக்தி உள்ள சந்ததியா, இன்னும் வைராக்கியம் உள்ள சந்ததியா நம்ம வந்து கொண்டு போனோம். ஏன்னா இந்த இந்த பர்ட்டிகுலர் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு நம்ம சில பேருக்கு வந்து இந்த இந்த சத்தியம் தெரியாம இருக்கலாம் நம்ம வாலிப நாட்கள்ல. ஆனா வாலிப நாட்கள்ல அட்லீஸ்ட் நம்ம ஷேர் பண்ணோன்றதா இந்த பர்ட்டிகுலர் இது. ஓகே. இப்போ வந்து ஹெவன்னா என்ன அப்படின்னும்போது,
வெளிப்படுத்தல் 21:4 அப்படி பார்க்கும்போது அங்க வந்து எப்படி இருக்குன்னா, அங்க வந்து ஆண்டுடைய சமூகம் இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க எப்படி சொல்றது? லைக் பிசிக்கலா நம்ம வந்து அவர் முன்னாடி இருக்க போறோம். ஓகேவா? அங்க வந்து ஜாய் ஆஃப் தி லார்ட். அங்க வந்து ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய சந்தோஷம் இருக்கும். 3வது அங்க வந்து பவர் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய வல்லமை அங்க இருக்கும். அங்க வந்து கண்ணீர் கிடையாது. அங்க வந்து வேதனை கிடையாது. அங்க வந்து எந்த ஒரு துக்கமும் கிடையாது. அங்க வந்து என்ன இருக்கும்? எப்பவுமே ஒரு சமாதானம். சமாதானம்னா அங்க அங்க தான் எப்படி சொல்றதுன்னா, தட் இஸ் ஹெவன். ஓகேங்களா? அங்கனால தான் நம்ம வெளிப்படுத்தல் 21:4 பார்க்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுவதும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சோ இதுதான் பரலோகம். சோ இங்க தான் நம்ம வந்து நம்ம போறோம். சோ அடுத்ததுபடியா நம்ம 2 கொரிந்தியர் 5:1 நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த 2 கொரிந்தியர் 5:1 அம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நான் நான் சில வசனங்கள் நானே படிக்கிறேன். அதனால டைம் ஆகக்கூடாது அப்படின்னா, நானே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆம், அதனால தான் நான் நான் பேக் எண்ட்ல படிக்கிறேன். அதனால ஓகே. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவன் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நம்மளுக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னு பவுல் வந்து 2 கொரிந்தியர் 5:1 எழுதுறார். சோ நம்மளுக்கு வந்து நித்திய வீடு வந்து பரலோகத்துல கட்டப்படுகிறது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கையில இன்னொரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இந்த பூமியில வந்து நம்மளுக்கு ஒரு வாடகை வீடு இருக்கலாம். இல்ல ஓகே. எது இருந்தாலும் சரி. நம்மளுடைய வீடு, நித்திய வீடு வந்து பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். சோ நம்மளுடைய வீடு வந்து அங்க இருக்கு. அறிந்திருக்கிறோம். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு பரலோகத்துல வீடு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதுதான் இங்க சொல்ல வர்றேன் நானு. ஓகே. அடுத்தது ஓகே. இப்போ 2 கொரிந்தியர் 2 அ 12 அதுல வந்து நம்ம பார்க்கிறோம். ஐ நியூ எ மேன் இன் கிரைஸ்ட். அங்கே பவுல் வந்து எழுதுவாரு. நான் நான் ஐ நியூ எ மேன் இன் கிரைஸ்ட் அபௌட் 14 இயர்ஸ் அகோ. இது வந்து வேற யாரும் இல்ல. பவுல் தான் வந்து தன்னை வெளிப்படுத்தாம இந்த இடத்துல எழுதுறாரு. ஓகேங்களா? ஆ வெதர் இன் எ பாடி ஐ கேனாட் டெல். அப்பன்னா நான் வந்து அந்த நான் அந்த அந்த ஒரு விஷயத்த அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் சரீரத்துல இருந்தேனா, பட் என்னால தெரியாது. வெதர் அவுட் ஆஃப் தி பாடி பட் ஐ ஐ ஐ கேனாட் டெல். ஆண்டவர் தான் தெரியும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்றாரு. அந்த அவர் எப்படின்னா, அவர் வந்து 3வது வானத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும்போது அப்படின்னு சொல்றாரு. சோ, இங்கே வந்து நம்ம பார்க்கிறோம் 3வது வானம். சோ, இப்போ நம்ப வரோம். இப்போ என்னது? சப்ஜெக்ட்க்கு வரோம். இப்போ நம்ம வந்து இங்க சொல்லப்படுறது 3 ஹெவன். சோ, இங்க பவுல் வந்து அந்த 3 ஹெவன சொல்றாரு. நீங்க இப்ப இங்க அந்த வசனத்த கொஞ்சம் நீங்க அப்புறமா கன்டின்யூ பண்ணீங்கன்னா, அவர் வந்து இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவாரு. சோ, இங்க வந்து நான் டச் பண்றது வந்து 3 ஹெவன். ஓகே. இப்போ இங்க வந்து ஹெவன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது வந்து 3 டிஃபரண்ட் அ பிளேஸஸ் ஓகேங்களா? ஸோ வெளிப்படுத்தல் 21:1ல பார்க்குறோம். நியூ எர்த் பார்க்குறோம். அதே மாரி நியூ ஹெவன் பார்க்குறோம். 3வது நியூ ஜெருசலம். அதான் அடுத்தது நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் அடுத்தடுத்துல. ஓகே. அதுதான் தமிழ்ல போட்டிருக்கீங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம். ஸோ இந்த இடத்துல வந்து யோவான் வந்து இந்த பத்ம தீவுல வந்து அவர் தரிசனத்த வந்து எழுதுறார். அப்போ அந்த தரிசனத்துல வந்து அவர் வந்து என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா, பின்பு நான் புதிய வானத்தையும், புதிய பூமியையும் கண்டேன். ஓகேங்களா? சோ, இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், புதிய வானம் ஒன்று இருக்குது. புதிய பூமிய கண்டேன். முந்தின வானமும், முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரம் இப்போ இங்க பார்க்கிறோம். முந்தின வானம், முந்தின பூமினா, இப்போ நம்ம இருக்கிறதான இந்த வானமும், பூமியும் ஒழிந்து போயிட்டு இருக்கு. இல்ல, அவ்வளவுதான். சோ, அந்த டைம்ல அவர் பார்க்கிறது என்னன்னா, புதிய வானமும், புதிய பூமி. ஓகேங்களா? சோ, இங்க ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அடுத்து 2வது பார்க்கிறாரு. அவரு பார்க்கிறாரு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சோ இந்த 3 இடத்த நம்ம பார்க்கிறாரு. சோ இதுதான் அந்த ஹைரார்கி எப்படி இருக்கு அப்படின்றது. சோ இங்க வந்து நம்ம இந்த 3 பிளேஸஸ் பார்க்கிறோம். சோ யோவான் பார்க்கிறது என்னென்ன பார்த்திருக்கிறாரு? ஒண்ணு புதிய வானம், புதிய பூமி, அப்புறம் புதிய எருசலேம். ஓகேங்களா? சோ
அதுக்கப்புறம் நான் வந்து 6வது வசனத்துக்கு இல்ல 7வது வசனத்துக்கு போறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அந்த புதிய வானம்னா என்ன? புதிய பூமி என்ன? புதிய எருசலேம்னா என்ன? ஸோ இந்த இன்னைக்கு மெயினா அந்த பைபிள் ஸ்டடியோட மெயின் என்னன்னா, பரலோகத்தினுடைய அந்த அந்த பிளேஸஸ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் எங்க போவா? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே வந்து நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு. ஆனா, யார் எந்த இடத்துக்கு போவா? அப்படின்றது தான் வந்து நான் ஷேர் பண்றது இந்த பைபிள் ஸ்டடில. விசேஷமா இதுல வந்து என்னுடைய இது எதுவுமே கிடையாது. எனக்குன்னு இந்த சத்தியத்த வந்து அதான் என்னுடைய பரிசுத்தவான்கள் மூலியமா, இது எனக்கு போதிக்கப்பட்டு, இத வந்து எனக்கு என்னுடைய இப்ப எனக்கு என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது என்னுடைய இது எதுவுமே கிடையாது. பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வெளிப்படுத்தல்ல எனக்கு கிடைச்ச அந்த இத வந்து நானும் அத வந்து ஒரு டைம்ல அத வந்து நானு தியானித்து, அத அப்படியே வந்து ஒரு ஒரு 2, 3 ஸ்லைடு போட்டிருந்தேன். ஒரு 3 ஸ்லைடு, 4 ஸ்லைடு. பட் ஆனா பிரதர் கேட்கவே அது அது கொஞ்சம் எப்படி இப்போ அ கொண்டு வரணும் அப்படின்னும்போது, சோ இந்த வசனம்லாம் இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அத எப்படி கொண்டு வந்து அத எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு. சோ இது என்னுடைய இது இல்ல. ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி, அது மூலியமா இப்போ உங்களுக்கு நான் இப்ப பேசுறேன். சோ ஓகே. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனா இருப்பேன். அவன் என் குமாரனா இருப்பான். சோ, இங்க இந்த 7வது வசனம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சோ, இந்த பூமியில வாழும்போது ஜெயங்கொள்ளணும். விக்டோரியஸ் லைஃப்ன்னு சொல்லுவோம். சோ, விக்டோரியஸ் லைஃப் அப்டின்னா, ஏதோ நம்ம வந்து எல்லாமே மற்றவங்க போல ஜீவிக்கிறது கிடையாது. இந்த பூமியிலேயே நம்ம வந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செஞ்சு, அதிலேயே ஒரு ஜெய ஜீவியத்த செய்யணும். ஒரு பாவம் ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை ஆக்கப்பட்டோம்னா, திருப்பி அந்த பாவத்த பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒரு டைம்ல வந்து அதுல போயிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? திரும்பவும் அதே வந்து விழுந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துல இப்ப இந்த ராபோஜனத்துல வந்து நம்ம பங்கு பெறுறோம். அப்ப அந்த டைம்ல ஒரு அறிக்கை இட்டு, "ஆண்டவரே இந்த பாவத்த நான் பண்ண மாட்டேன். ஆண்டவரே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்." அப்ப திரும்பவும் அதே நம்ம பண்ணிட்டு திருப்பி திருப்பி பண்ணோம்னா, அது ஜெயம் கிடையாது. அப்போ யார் ஜெயம் கொள்கிறானோ, எவன் ஜெயிக்கிறானோ, சோ யார் த விக்டோரியஸ் லைஃப் அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஹெவன்ல வந்து அவங்களுக்கான ஒரு இடம் வந்து டெஃபினட்டா உண்டு. சோ அதுதான் நான் வந்து போக பார்க்கலாம். ஜெபம் கொள்கிறவனுக்கு வந்து அம் அ அவன் வந்து அந்த இன்னும் இன்னும் வெளிப்படுத்தல்ல பார்க்கலாம். அவனுக்கு வந்து ஜீவ நதியில அ அ இது இருக்கு இன்னும் வெளிப்படுத்தல்ல 2, 3 ஜெயம் கொள்ளணும். இந்த பூமியில நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பரிசுத்த சிந்தை. அ அ அது மாத்திரம் இல்ல. எல்லாத்துலயும் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா நம்ம சொன்னோம் பாருங்க. இந்த வாலிபத்து நாட்கள்ல இருந்து நம்ப கடைசி நாள் மட்டும் ஆண்டவர் வருகை மட்டும் வந்து எல்லாத்துலயும் அனுதினமும் நம்ம வந்து எல்லாத்துலயும் ஜெயித்து போணும். நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்துலயும் ஆண்டவருக்காக ஒரு டைமு, ஆண்டவருக்காக எதனா ஒரு செய்கிறதான ஒரு விஷயம், இப்படிப்பட்டதான காரியங்கள நம்ம ஈடுபடணும். அடுத்து ஓகே. ஓகே. இப்போ வந்து ஹெவன். இப்ப நம்ம வந்து அந்த முதல் வந்து அந்த 2 1ஆம் ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன். ஓகேங்களா? அது வந்து அ பார்க்கலாம். ஓகே. அம் ஸோ நம்ம இந்த ஸ்லைட்ல ஒண்ணா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ரைட் சைட்ல நீங்க பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து காட்டுறேன். இது வந்து உலகம். மொத்தம் இந்த 3 உலகம் அப்படின்னும்போது, இந்த எர்த்துக்கு மேல 2 உலகம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் இந்த 3 ஹெவன் அப்படின்னும்போது, அதுதான் வந்து டாப்ல இருக்கு. இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், 3 ஹெவன். ஸோ நம்ப இங்க இருக்கிறோம். இந்த 2 ஹெவன்ல தான் வந்து இந்த விழுந்து போன தூதர்கள் கூட வந்து அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து வான் மண்டலங்கள் உள்ள பொல்லாத சேனைகளுக்கு நம்மளுக்கு உபத்திரம் உண்டு போட்டுரும். எபேசியர் 6. ஓகேங்களா? மாம்சத்தோடு, இரத்தத்தோடும் அல்ல, வான்மண்டல பொல்லாத நான் அதேபோல நம்ம லூக்கால பார்க்கிறோம். அது என்னது பிசாசு வந்து மின்னல் போல விழக் கண்டேன். ஆம் ஸோ இங்க அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அவங்களும் நம்மளோட போராடிட்டு இருக்கு. இங்க அத நான் எதுக்கு டச் பண்றேன் அப்படின்னா, இந்த ஹெவன்ஸ். மொத்தம் 3 ஹெவன். ஓகேங்களா? இங்க இருக்கு. அதுக்கு மேல வந்து அது விடுங்க. நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, எர்த். இப்ப இந்த பூமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த பூமி கீழ வந்து ஹேடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேடஸ் அப்படின்னா, அம் இது வந்து கிரேக்கன் கிரீக்ல. அத நெக்ஸ்ட் இதுல நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் வந்து
ஏன் இங்க இந்த பர்ட்டிகுலர் வசனம்னா, ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரு மரித்த பின்பு அவர் என்ன பண்றாருன்னா, அம் அவர் என்ன பண்றாருன்னா, பாட்டம்ல போறார். அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த ஹேடஸ் அப்படின்னும்போது, அவர் வந்து அந்த அந்த தாழ்விடங்களில் இறங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஹேடஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த ஸ்லைட்ல இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இடம் வரேன். ஓகே. இதுதான் நம்முடைய உலகம். ஓகேங்களா? இப்போ இந்த உலகத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் பாரடைஸ். இதான் அந்த வந்து இந்த என்ன சொல்றேன்னா, இந்த ஹேடஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த பூமியில வந்து இந்த பூமிக்கு அடியில வந்து இதுதான் வந்து ஹேடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆம், ஆர் ஷியோல் ஆர் நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்குல்ல. ஸோ இது வந்து இப்ப இத பார்க்கும்போதே புரியுது. உங்களுக்கு இந்த உலகத்துல வந்து மேல வந்து இதான் வந்து அந்த பாரடைஸ். இப்ப இதுக்கெல்லாம் நான் ஒரு பைபிள் வசனத்த தான் சொல்றேன் இங்க. அப்போ லூக்கா 16:22ல பார்க்கிறோம். அப்போ வந்து ஒரு நம்ம அங்க பார்க்கிறோம் ஒரு விஷயம் என்னதுன்னா, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுரவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஸோ லாசரஸ் கதை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த லாசரஸ் வந்து மரித்த பின்பு அவன் எங்க போறான்னா, இந்த ஹேடஸ்ல இருக்கான். இந்த ஹேடஸ் அப்படின்னும்போது, அது வந்து ஒரு அ அ அது ஒரு கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? எப்படி சொல்றதுன்னா, இதோ இங்க இருக்கு பாருங்க. இதுதான் பூமி. இந்த பூமியில வந்து ஆப்ரஹாம் பூசம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்கிறோம். எது? ஆம் ஆப்ரஹாம் பூசம். அம் ஓகேங்களா? அதேபோல பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறது. அப்போ இன்னொன்னு வந்து அது கீழ வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து ஆண்டவர் வந்து மறு அ வ இந்த காரியங்கள் வந்து இந்த இடம் வந்து இந்த பர்ட்டிகுலர் பாரடைஸ் வந்து எப்போன்னா ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பாக. ஓகேவா? அப்போ இந்த பாரடைஸ் வந்து பூமியில ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு கீழ ஒரு சின்ன கேப் இருக்கும். ஆனா, அந்த ஹேடஸ் அப்படின்றதுனா, இப்ப மரிச்சவங்க எல்லாருமே எங்க போவாங்கன்னா, இந்த பாதாளத்துக்கு போவாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள இந்த பழைய பரிசுத்தவான்கள், அம் அ ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்பாக மரித்த ஜனங்கள் எல்லாமே எங்க போறாங்கன்னா, இந்த ஹேடஸ் அப்படின்றதான இங்க இங்க ஒரு பாரடைஸ் அதான் அந்த பூசம் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆபிரகாம் மடி. அந்த இடத்துல போறாங்க. ஆனா, இங்க இருந்து அவங்க பார்க்கலாம். இப்ப இங்க அதான் அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த என்ன பார்க்கிறோம், பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டு தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவை கண்டான். ஸோ இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்னன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து அவனால பார்க்க முடியுது. அங்க வந்து இளைப்பாறுதலான ஒரு இடம். ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம இந்த பூமியில வந்து ஜீவிக்கும்போது, அந்த ஒரு அந்த பாரடைஸ் இல்ல பரலோகம். இப்ப நம்ப நம்ப வந்து இந்த பாரடைஸ் வந்து இப்போ வேற இடத்துல மூவ் ஆயிருக்கு. அத நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்க மெயினா நம்ம சொல்றோம்னா, நம்ப வந்து இஃப் யூ ஆர் சேவ்ட் இப்ப நம்ம நல்லா ஜீவிச்சோம்னா, அப்படி நம்ம ஜீவித்து அந்த போற பாதை எப்படி இருக்கும்னா, இடுக்கமான வாசலா இருக்கும். ஆனா இதே வந்து நம்மள போல நம்ம ஜீவித்தோம்னா, அதோட வழி வந்து பெருசா இருக்கும். அதுதான் இது. அப்படி டிஃபால்ட்டா நம்ம மறிச்சோம்னா, நம்முடைய நம்ம வந்து இந்த இதுல தான் வந்து போய் நம்ப இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழியும் விசாலமா இருக்கு. அதன் வழியை தக்கவன் அநேகர் அப்படின்னு போட்டிருக்கு. ம். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவனே சிலர். அந்த ஜீவனுடைய இது. ஆனா அதுக்குள்ள போறவங்க வந்து வெகு சிலரா இருப்பாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் டெத் இப்ப ஆண்டவர் மரிச்ச பின்பு என்ன நடக்குது? இப்ப இந்த பூமியில நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு 2 கம்பார்ட்மெண்ட். இப்போ ஆபிரகாம் மூசம் இருக்கு. அடுத்த கம்பார்ட்மெண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் டார்மென்ட். இப்ப நான் மரிச்ச ஒருத்தன் வந்து நல்லா ஆண்டவரை ஏத்துக்காம பூமியில வந்து ஜீவிச்சான்னா, அவன் அடுத்த செகண்ட் அவன் ஜீவன விட்ட பிறகு, அவன் அடுத்த செகண்ட் எதுல இருப்பான்னா, அவன் வந்து அந்த ஒரு பிளேஸ் ஆஃப் டார்மென்ட். ஓகேங்களா? அங்க தான் வந்து அவனுடைய ஆத்துமா வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து மரித்த பிறகு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அம் ஈவன் நம்ம இப்ப சங்கீதத்துல பாதாளத்தில் என்ன தள்ள விடாது. இங்க பாருங்க. அதே பாருங்க சங்கீதம் 33 கூட, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, நான் குழியில் இறங்காதபடி என்னோட உயிரோட காத்தீர். ஸோ, இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் வந்து இந்த பூமியில இருக்கிறதான இந்த ஒரு இதுதான் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர்
கிருபையால நம்மளுடைய புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கு இந்த பங்கு பங்கையா வகை வகையா நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தி இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த பூமி தொடங்கி ஆஹ் ஆண்டவர் மரிக்கிறதுக்கு மட்டும் வந்து இந்த ஆத்துமாலாம் எங்க இருக்குன்னா இந்த பாரடைஸ்ல இருக்கு. ஆபிரகாம் மூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகேங்களா? ஏன் இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் மரிச்ச பிறகு நடந்தது. ஸோ இந்த எல்லா ஆத்துமாக்களும் இங்க இருக்கிறாங்க. இதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னும் இது வந்து ஒரு அஹ், ஆண்டவர் மரிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்றது இது ஒரு சின்ன ஒரு இது எனக்கு கிடைச்சது. மைட் பி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா இது ஒரு 6 ஸ்டேஜா போட்டிருக்காங்க. பட் ஆனா இது அல்டிமேட்டா என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் மரிச்ச பிறகு அவருடைய நம்ம பார்த்தோம். அவர் ஏறினார் என்பதுனா அதுக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா, அவரு பூமியில போய் அந்த நோவாவோட அங்க போய் அவரு அந்த சுவிசேஷம் சொல்றார்லாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏறினார் என்பதினால் அவர் வந்து அ அம் ஏறினார் என்பதினால் அதற்கு முன் பூமியின் தாழ்வில் இறங்கினார். ஸோ எதுக்காக அவர் தாழிடங்கள்ல போறார்? ஏன் ஆண்டவர் மரிச்சு தாழிடங்கள்ல போறார் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் பூசத்த வந்து திருப்பி அவர் வந்து அங்கிருந்து அத எடுத்துட்டு திருப்பி மேல எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த 1ல பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் இறங்குறாரு. கிரைஸ்ட் டயட் அண்ட் ஹிஸ் சோல் டிசென்ட் டூ பேட். அடுத்து என்ன பண்றாருன்னா, கிரைஸ்ட் அசெண்டட். அப்புறம் ஆண்டவர் வந்து திருப்பி உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் என்ன பண்றாருன்னா, திருப்பி அவர் வந்து மக்தலேனா மரியில பார்க்குறாரு. எல்லாருக்கும் அவர் வந்து இது தன்னை காட்டுறாரு. ஓகேங்களா? அது மாத்திரம் இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் நம்ம பார்க்குறோம். இந்த பூசம் வந்து அது எங்க ஆகுதுன்னா, அத அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? இக் எ அதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டைல்ல நான் சொல்றது. ஓகேவா? ஸோ, ஆண்டவர் மரிச்ச பிறகு இருந்த ஆத்துமாக்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல இருந்து எல்லாருமே வந்து அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மேல கொண்டு போறாரு. ஓகே. இப்போ நம்ப வந்து இந்த ஸ்லைட்ல பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, ஆ ஆஃப்டர் ரிசரக்ஷன். நான் இங்க போட்டேன். இத ஹைட் பண்ணிட்டேன். இந்த ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எதுக்கு ஹைட் பண்ணேன்னா, இத வந்து பிஃபோர் இது வந்து அப்ப முதல்ல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன். இப்ப ஆண்டவர் வந்து இத வந்து மேலே கொண்டு போயிட்டாரு. இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும். 3 ஹெவன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வேதத்தில் மூலியமா நம்ம பார்த்தோம். பவுல் சொல்றாரு 3வது வானம்ல எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்றது. ஸோ பிஃபோர் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னும்போது இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிறதான இடமா இருக்கிறது. என்னது? ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிஃபோர் ஜட்ஜ்மென்ட்னா ஆண்டுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல நான் இது பண்ண போறேன். ஓகேங்களா? அம் அடுத்தது வந்து இதுல வந்து இந்த 1, 2, 3 ஹெவன்ஸ் வந்து எப்படி ஆஃப்டர் ஜட்ஜ்மென்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்லைட் போலாம். ஓகே. இப்போ ஜட்ஜ்மென்ட் அப்படின்றது எது நெசசரி ஏன் அப்படின்னா, ஏன் ஜட்ஜ்மென்ட் வேணும்? ஏன் ஜட்ஜ்மென்ட்? ஏன் ஆண்டவர் வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் வைக்கிறார்? நீதிமான்களுக்கு ஜட்ஜ்மென்ட் கிடையாது. நம்மள வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீதிமானுக்கு வந்து பூமியிலே அவனுக்கு வந்து அவர் சிட்சிக்கிறாரு. அவன அவன வந்து சரிப்படுத்துறாரு. ஓகேங்களா? பட் ஆனா வந்து இந்த ஜட்ஜ்மென்ட் ஏன் அப்டின்னா, அம் ஆண்டவருடைய வருகை அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணணும். அப்புறம் 2வது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரைச்சியஸ்னஸ் மஸ்ட் பி டிஸ்ப்ளேய்ட். ஓகேங்களா? ரைச்சியஸ்னஸ் மஸ்ட் பி டிஸ்ப்ளேய்ட் அப்டின்னா, ஆண்டவர் வந்து நீதி உள்ள தேவன்ல. அவர் காட்டணும்ல. அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்ல. அந்த நீதிய காட்டணும்ல. ம். ஸோ எக்ஸாம்பிள் நேத்து திடீர்னு சிஸ்டர் கூட ஒண்ணு ஷேர் பண்ணாங்க. எங்க ஜென்ரலா சொல்றேன். மேபி இங்க யுகேல அது வந்து சர்வசாதாரணம். எல்லாருமே வந்து தே ட்ரிங்க்ஸ், தே ஸ்மோக் ஆர் மோஸ்ட்லி தே ட்ரிங்க் ஆக்சுவலா ஓகேங்களா? சிஸ்டர் சொல்லுவாங்க, "நான் போவேன், வருவேன்." ஆனா அவங்க வந்து என்னோட வந்து சில விஷயம்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. நான் போவேன், நான் வொர்க் பண்ணுவேன், நான் வருவேன். ஓகேங்களா? ஸோ, அப்போ ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனம் வந்து பரிசுத்தமா, என்ன சொல்றதுன்னா, அந்த பூமியில வேறுபாட்டு ஜீவத்தோட அப்படி ஜீவிக்கும்போது, இப்ப அவங்கள வந்து என்ன பண்ண பரலோகத்துல வந்து கண்டிப்பா அவர் காட்டுவார்ல, டிஸ்ப்ளே பண்ணுவார். இதே பூமியில ஒரு 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 கூட்டம், ஒரு ஜனங்கள், என் ஜனங்கள் வந்து இப்படி ஜீவிச்சாங்கல்ல, ம். அப்படின்றது காட்டணும்ல. ம். ஓகே. தட் இஸ் எக்ஸ்போஷர். அப்புறம்
அப்புறம் இந்த டே டெத் இஸ் டிஃபீட்டட் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க வெளிப்படுத்தல் 20:11-15 பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வெள்ளை சிங்காசனத்துல வந்து அந்த ரொம்ப இம்பார்ட்டான இது வந்து நான் இதுல பார்க்கிறது என்னன்னா, ஆம், நான் படிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. இப்ப ஜட்ஜ்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கோம், பூமியில இருக்கோம். இப்போ வந்து ஆம், 1000 வருஷம் அரசாட்சி பிறகு இந்த ஒரு நியாய தீர்ப்பு வருது. ஓகேங்களா? இந்த காலங்கள் பத்தி காலங்கள் வந்து அ 10 வகைப்படும். ஓகேங்களா? அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். பட் ஆனா வந்து, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ நடக்குது. அப்ப அந்த டைம்ல இந்த என்னது பழைய இந்த பூமியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ணலை மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக இந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன வந்து டச் டச் பண்ணனா இந்த நான் எப்பவுமே நான் வந்து நான் சொல்லுவேன் சிறியோரையும் பெரியோரையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஆர்டர் நிறுத்துறாரு. இப்போ எதுக்கு இந்த வார்த்தை சொல்லனா சின்ன பசங்க கூட ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நிப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த காலத்துல பார்க்குறோம். சின்ன பசங்க வந்து ஆர் எக்ஸ்போஸ் டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா? கேம்ஸா இருக்கலாம், இல்ல அடிக்ஷனா இருக்கலாம். எனிதிங் தே ஆர் அடிக்டட். கேம்ஸ் பர்ட்டிகுலரா கேம்ஸ் எல்லா கேம்ஸுமே வயலன்ஸ் தான். கத்தி, சுடுறது, எப்படி சொல்றது? எனக்கு தெரிஞ்சு தே ஆர் மாரலி கரப்டட். எல்லாத்துலயும் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ஈவன் சில்ட்ரன்ஸ்ல அவங்க எல்லாமே இதுவாயிடும். ஸோ அப்ப நான் பார்க்குறேன். அப்போ சில்ட்ரன்ஸ் ஆல்சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் சிறியோரையும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம். அப்போ இங்கன்னா இந்த அந்த வசனத்துல ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது. அதுல பேர் எழுதப்படாதவர் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்ட அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இப்போ ஒவ்வொரு கிரிய இப்ப இங்க பாருங்க சிறியோர் பெரியோர் அவங்க பண்ற ஒவ்வொரு கிரியைக்குமே அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அப்ப இந்த பூமியில வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பரலோகத்துல வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுல வந்து ஜீவ புஸ்தகம் இருக்கு. நம்ம ஒரு தப்பு பண்றோம். ஓகே. ஆண்டவரே என்ன மன்னிச்சுருங்க ஆண்டவரே. இப்ப தப்பு பண்றோம், பாவம் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், உடனே நம்ம புஸ்தகத்துல வந்து நம்ம பேர் அடிக்கப்படும். ஆண்டவரே திருப்பி ஆண்டவரே, ஆண்டவரே நம்ப அ ஆ என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் திருப்பி இந்த மாரி நான் பண்ண மாட்டேன். திருப்பி ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணும், திருப்பி வரும். ஸோ இப்படியே தான் வந்து அந்த இதுல மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து அந்த புஸ்தகத்துல பேர் இல்லாம போயிட்டோம்னா, எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இருக்கு. ஞாபக புஸ்தகம் இருக்கு. அ அ அது வந்து அது வேற புஸ்தகம். அது வந்து நம்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவர் நாமத்தை தியானிக்கிறதுக்காகவும் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கு. ஸோ ஜீவ புஸ்தகத்துல வந்து எப்படின்னா, இதுல இல்ல அப்படின்னா நரகத்துல போயிடும். ஓகேங்களா? ஸோ கிரியைகளுக்கு தக்க அது மாத்திரம் இல்ல. இப்ப சமுத்திரம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்து சமுத்திரம் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் கப்பல்ல இறந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க? அது வந்து அங்க எடுத்துட்டு வந்து குடுக்கும். மரணமும், பாதாளமும் தங்களுள்ள மருத்துவராக ஒப்புவித்தன யாவரும் ஆம் யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகள் தக்க ஓகே. அப்போது ஓகே. இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல. இங்க சிறியோர், பெரியோர் அப்படின்னும்போது அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல வராங்க. அவங்களுடைய கிரியைகளுக்கு. ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஆக்சுவலா நம்பளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவராக ரட்சிக்கப்பட்டு நம்ப இந்த பூமியில வந்து நல்லபடியா ஜீவிச்சோம். ஆண்டவர் நம்மள இங்கேயே வந்து சில டைம் நம்ம தப்பு பண்ணா, சில டைம் நம்மளுக்கு ஒரு சிக்ஷை கிடைக்கும். ஓகேங்களா? தகப்பன் நான் ஆண்டவர் யார நேசிக்கிறோம் அவங்கள சிட்சிக்கிறார் போட்டு. சில டைம் நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ப உண்மையாலுமே இந்த புதிய ஏற்பாட்டுல சபை சபை அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது தான் பைபிள் போடுது. ஏன்னா, அவங்கள வந்து பூமியில அவர் நியாயம் தீர்க்கிறாரு. ஸோ பட் ஆனா நம்ம வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நின்றக்கூடாது. அப்படி இருந்தாலும். ஓகே, ஓகே. இப்போ வந்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு இந்த ஹெவன் அப்படின்னும்போது, ஆம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்தோம். ஹெவன் வந்து 1ஆம் ஃபர்ஸ்ட் ஹெவன், 2ண்ட் ஹெவன், 3ர்ட் ஹெவன். இந்த பிஃபோர் ஜட்ஜ்மென்ட் வரையும் நம்ம இப்போ அந்த உங்களுக்கு ஹெவன் ஆச்சு. ஓகே. அப்போ யோவான் பார்க்கிறது எப்போ? இப்போ ஆஃப்டர் ஜட்ஜ்மென்ட். ஆஃப்டர் ஜட்ஜ்மென்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன் வந்து நியூ எர்த். ஓகேங்களா? 2ண்ட் ஹெவன் வந்து நியூ ஹெவன். 3வது வானம் வந்து நியூ ஜெருசலேம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? புதிய வானத்தையும், புதிய பூமியையும் கண்டேன்.
இது வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுனா புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இப்போ அதுதான் வந்து இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதிய புதிய பூமி. ஸோ இந்த புதிய பூமி அப்படின்னும் போது இங்க யாரு போவா அப்படின்னா, இப்போ ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓகே இப்போ எல்லாமே தெரிஞ்சுச்சு. பரலோகத்துல தான் ஆண்டவர் சொல்றார்ல, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னும் போது அது வந்து புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் பார்க்கிறோம். ஒரே நிமிஷம் நான் வசனத்தை எடுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த புதிய பூமி இருக்கு பாத்தீங்களா? இங்க யாரு வந்து போவா அப்படின்னா, வெளிப்படுத்தல் 21, 24ல நம்ம பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். சோ ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் இப்போ ஆண்டவரை வந்து ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து உண்மையான தெய்வம். ஆமா, கிறிஸ்து வந்து மெய்யான தெய்வம் அப்படின்னு அந்த லெவல் இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அவங்களுக்கு அடுத்த லெவல்லாம் போமாட்டாங்க. அடுத்த லெவலு எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு மேல ஒரு பெரிய இது இருக்காது. ஆண்டவர் வந்து ஒரு மெய்யான தெய்வம், ரட்சிப்பின் அனுபவத்த பெற்றிருக்கிறவங்க வந்து இந்த புதிய உலகத்துக்கு போவாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தப்ப ரட்சிக்கப்பட்டாங்களா அவர் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பார்க்கும். ஓகேவா? சோ அடுத்தது இந்த புதிய நியூ ஹெவன் அப்படின்னும்போது இங்க யார் போவா அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட்ஸ் அண்ட் மார்ட்டியர்ஸ் அப்படின்னா, இந்த மார்ட்டியர்ஸ் அப்படின்னும்போது ஆண்டவரால கைவிடப்பட்டவங்க. ஓகேங்களா? ஆண்டவரால ஆண்டோட வருகையில கைவிடப்பட்ட ஜனமும், அதுக்கு முன்பாக இருக்கிற அம் ஒரு அதான் நம்முடைய பழைய ஏற்பாட்டு பழைய நான் எப்படி சொல்றேன்னா, நம்முடைய மூதாதையர்கள். ஓகேங்களா? ஸோ ஏன் இங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு வசனத்த உங்களுக்கு நான் கோட் பண்றேன். இப்போ எப்படின்னா, ஆம் இது நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் வந்து ம் ஓகே. ம் நம்ம பார்க்குற இந்த வசனம் வந்து ஸ்திரீகளில் அ லூக் லூக் 7:28 லூக்கா 7:28ல நம்ம பார்க்கிறோம். அங்க அவங்க சொல்றாரு ஏசப்பா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஓகே. ஸ்திரீகள் பிறந்த பெரிய யோவான் ஸ்நானன் பெரியவன் ஒன்றும் இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்பன்னா உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப ஆக்சுவலா என்னன்னா, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கூட்டம் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு சந்ததி. ஆண்டவருக்கு பின்பாக ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு சந்ததி. ஓகேங்களா? அந்த சந்ததி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஓகேங்களா? நம்பளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல். அதுதான் நியூ ஜெருசலேம். ஸோ நீங்க நம்ப அப்படின்னும்போது, நம்பளுக்கு வந்து ஒரு லெவல் அதிகமான ஒரு இடத்துல தான் ஆண்டவர் வந்து வைக்கிறார். ஏன்னா, அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஏன் இங்க பார்க்கிறோம்? இங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த வசனத்த சொல்றேன். யோவான் ஸ்நானகன வந்து பூமியில வந்து பார்க்கிறோம். ஸ்திரீகள் பிறந்தனால யோவான் தான் பார்க்க பெரியவன் இல்ல. ஆனா, ஒரு பெர்சன் வந்து லீஸ்ட்ன்றாரு. ஒருத்தன் வந்து பரலோகத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்னவனா இருப்பான். ஆனா, அவன் வந்து யோவான் ஸ்தானகத்திலும் பெரியவனா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ ஜெருசலேம்ல வந்து ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் வந்து மரிச்சு, அதான் ஆண்டவருக்குள்ள இருந்து மரிக்கிறவன் வந்து யோவான் ஸ்நானகிலும் பெரியவனா இருப்பான் அப்படின்றத வேதம் சொல்லுது. சோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு, அவன் வந்து பார்ன் அகைன், அவன் வந்து அ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஓகேங்களா? இந்த புதிய எருசலேம்ல வந்து போறவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. எப்படின்னா, அம் அபிஷேகமே வந்து நான் அன்னைக்கு பார்த்த 4 வகையான அபிஷேகம். அட்லீஸ்ட் நம்ப வந்து அ ஜலத்தினால அ அ அபிஷேகம், ஆவியினால அபிஷேகம், அக்கினினால அபிஷேகம். ஸோ நம்பளுக்கு தான் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் காண சபையுடைய ஜனங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எத்தன பேர் அதெல்லாம் நம்ப இருக்கு இந்த காரியம்லாம் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அத பத்தி வாஞ்சிக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலேயே இருந்துட்டு, இந்த பூமியிலேயே அப்படியே இருந்துட்டு தான் நெறைய கிறிஸ்தவர்கள் இந்த நாள்ல ஜீவிக்கிறாங்க. அ ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நம்ம பரலோகத்துல எந்த இடத்துக்கு போணும்? நம்ம எங்க போறோம்? நம்ம இது இப்படியே இருந்துட்டோம்னா, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு இடம் குடுப்பார்.
அது வந்து ஒரு புதிய பூமியில போய் நம்ம லேண்ட் ஆயிடும். நம்முடைய சிந்தை, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த புதிய எருசலேம்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த புதிய எருசலேம் எப்படி கட்டப்படுது அப்படின்னா, நீங்க எபேசியர் 2 19, 23 அதே மாரி ஓகே. இன்னும் கூட பார்க்குறோம். நம்ம வந்து புதிய எருசலேம் சொல்லும்போது, கர்த்தர் என்ன பண்றாரு? அ கர்த்தர் வந்து ம் எருசலேமை கட்டுகிறார் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் என்ன அவரு ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஆலயம் இது ஆயிடாதா? சோ எ புதிய எருசலேம் ஆக்சுவலா நீங்களும் நாங்களும் போக வேண்டிய தகுதி உள்ளவங்க வந்து, நம்ப போனோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்க இடம் வந்து புதிய எருசலேம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ப ஜீவிக்கல அப்படின்னா, நம்ப எங்க இருப்போம் அப்படின்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து இந்த இடத்த வாஞ்சிக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்த மாத்திரம் இல்ல. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்கு வருவாங்க. ஞானஸ்தானம் பெற மாட்டாங்க. ஓகேங்களா? சோ ஞானஸ்தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்க. அ யோவான் 3:3ல என்ன போட்டிருக்குன்னா, ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்த வந்து காண முடியாதுன்னு போட்டிருக்கு. சீ த கிங்டம் ஆஃப் காட். இங்க பாரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் சொல்றாரு. சீயிங் த கிங்டம் ஆஃப் காட், என்டரிங் த கிங்டம் ஆஃப் காட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீயும் பாருங்க. 3, 3, 3, 5. சோ, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம கூட நம்ம சபையில ஒரு 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? சோ, ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கோட நம்ம நிறுத்திடக்கூடாது. அடுத்தது என்னன்னா, அபிஷேகிக்கணும். ஞானஸ்தானம் 4 ஞானஸ்தானம் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒருவன் பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஓகேங்களா? ஆஃப் தி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் ஆஃப் ஃபயர் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ, நான் என்னன்றேன்னா, நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ற வேதத்தின்படி நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு சபை, அவங்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு சபைக்கு இதெல்லாம் வந்து குடுக்கப்படல. நம்மளுக்கு இதெல்லாமே ஈவா குடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னா, அந்த புதிய எருசலேமுக்கு நம்ம வாஞ்சிக்கணும். இதுதான் அந்த பவுல் வந்து அந்த 3வது வானத்த குறித்து பேசுவாரு. இப்போ நம்ம அந்த சபை எப்படி கட்டப்படுதுன்னா, இந்த வசனம் ரொம்ப இதுவா இருக்கும். எபேசியர் 2 19, 23ல பார்க்கிறோம். அம் ஓகே. நம்ம எங்க போட்டிருக்கோம் 19ல பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஒரே நரக ந நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறேன். நம்மலாம் எப்படி கட்டப்பட்டிருக்கோம்னா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவருடைய அஸ்திபாரத்தில ஃபவுண்டேஷன் ஓகேங்களா? ஓகே. அதுல அப்போ அம் இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். 21வது வசனம். அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அந்த மாளிகை இப்ப பாருங்க அந்த அந்த எப்படி சொல்றேன் அந்த அந்த நியூ ஜெருசலேம் வந்து இங்க என்ன சொன்னா ஒரு மாளிகை ஓகேங்களா? இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. என்ன ஆகுதுன்னா, எழும்புகிறது அப்படின்னா, இட்ஸ் அ கன் எ எ அ என்னதுன்னா ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ புதிய எருசலேம் அப்படின்னும்போது, அது வந்து அப்படியே இது கிடையாது. புதிய எருசலேம் அப்படின்னும்போது, இட்ஸ் நம்ம தான் புதிய எருசலேம். ஓ! ஆண்டவர் வந்து ஒரு இடம் இருக்குது. ஆமா இடம் இருக்குது தான். ஆனா அந்த இடம் எப்படி கட்டப்படுதுன்னா, நம்முடைய கேரக்டர் ஒரு பரிசுத்தவான்கள் இப்படிதான் வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னா, இந்த ஹெவன் அப்படின்னும்போது, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 திங்ஸ். எப்படின்னா, ஒரு பிசிக்கலும் இருக்கும். ஏன்னா அங்க வந்து பொற்வீதிகள் பார்க்கிறோம். எல்லாம் விதமான விலையுயர்ந்த கற்கள் இதெல்லாம். இதனால தான் நம்ப கிறிஸ்தவர்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா போடுறதும் கிடையாது. அது இதுவும் பண்றதுமே கிடையாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து பரலோகத்துல வந்து அத என்ன பண்ணுவோம் நம்ப, அத வந்து நம்ம நடக்க போறோம். ஓகேங்களா? ஸோ, அம் பரிசுத்த ஆலயமாக எழும்புறது. ஸோ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய பரலோகம் இப்ப ஆண்டவர் கட்டுகிறது வந்து எப்படின்னா, அம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த நான் என்ன சொல்றேன், இந்த தகுதியோட நம்ம ஜீவிச்சோம்னா, ஒரு கட்டடம். இப்ப நம்ப தான் அந்த கட்டடமே. புரியுதா உங்களுக்கு? இப்ப கர்த்தரே மூலைக்கல்லா இருக்கிறோம்னா, நான் ஒரு பிரிக் மாரி, ரூபஸ் பிரதர் ஒரு பிரிக் மாரி, இப்போ பிரதர் ஒரு பிரிக் மாரி, எல்லாரும் நீங்க எல்லாருமே இப்ப எப்படி சொல்றேன்னா, நம்ப எல்லாமே இந்த பூமியில வந்து இருக்கும்போதே அந்த புதிய எருசலேம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதனால தான் வந்து நம்ப அதுவும் எப்படி கட்டப்படுது பாருங்க 22ல அ அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு. சோ இந்த அ இந்த சர்ச் ஏஜ்ல அப்படி எப்படின்னா, இந்த புதிய எருசலேம் எப்படின்னும் போதுன்னா,
இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் தி மெட்டீரியல் திங் தான் வந்து புதிய எருசலேம். ஓகேங்களா? அது பிறகு நம்ம பார்க்குறோம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் பார்க்குறோம். எருசலேமை கட்டுகிறார். இப்ப சங்கீதம் 147:2. அதே மாதிரி சங்கீதம் 102, 15, 14 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஸோ இந்த புதிய எருசலேம்ன்றது வந்து கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் டச் பண்றேன். இப்போ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே அத கொண்டு வரணும் அப்படின்போது தான் இங்க போட்டிருக்கேன். இப்படிதான் இருக்கும். பரலோகத்தோட ஸ்டேஜஸ் பார்க்குறோம். புதிய பூமி பார்க்குறோம். புதிய வானம் பார்க்குறோம். புதிய எருசலேம் இருக்கும். ஆனா இங்க வந்து சீயோன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? சீயோன் அப்படின்னு வந்து சீயோன்றது வந்து புதிய எருசலேமுக்குள்ள இருக்கிறதான ஒரு பகுதி. ஓகேங்களா? இங்க வெளிப்படுத்தல்ல கூட அதோட வசனத்த நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 14 15 14ல கூட பார்க்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேர். ஸோ இங்க வந்து ஒரு இங்க வந்து யோவான் பார்க்கிறது என்னன்னா, இந்த இடத்துல வந்து சீயோன் மலையில வந்து ஆண்டவரோடு கூட ஆண்டவர் கூட 1,44,000 பேர் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா, அம் இந்த பூமியில வந்து கரை திரையற்றதான, ஜீவிக்கிறதான பரிசுத்தவான்கள். ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து செப்பரேட். இப்போ அந்த லிஸ்ட்ல நம்பலாம் வரமாட்டோம். இவங்க பர்ட்டிகுலர் ஆண்டுடைய பக்கத்திலேயே வந்து அ அவர் சரவுண்டிங்ல இருக்கிறவங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு ஃபுட்பால் போறோம்னு வச்சுக்கங்களேன். ஃபுட்பால் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க. அப்படியே ஸோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அந்த லேயர்ல இருக்கிறவங்க வந்து இந்த 1,40,000 இவங்க வந்து நீங்க அவங்க எப்படி அவங்களுடைய அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா போல. இப்படியும் பட்ட ஒரு பரிசுத்தவான்கள் இந்த பூமியில ஜீவிக்கிறாங்க. கரை திரை அற்று இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அப்போஸ்தலர்கள் சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக சிலுவை எடுத்து தன் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லா அவங்க வந்து ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவங்க தான் இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவான்கள். நான் நான் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வரேன். நம்முடைய டிபிஎம் சர்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அங்க இருக்கிற பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் வந்து யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா, ஆண்டவருக்காக கடைசி மட்டும் ஒரு மருந்து மாத்திரையிலிருந்து இந்த பூமியில எதுவுமே இல்லாம அவங்க ஜீவிக்கிறவங்க தான் அந்த பரிசுத்தவான்கள். ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து ஆண்டவர் குடுக்குற இடம் வந்து சீயோன் பக்கத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சீயோன் இப்ப எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்தியா எடுத்துட்டோம்னா, இதுதான் வந்து அ எ எப்படின்னா, இந்தியா தான் நியூ ஜெருசலம் எடுத்துக்கலாம். இந்த ஜயன்றது நியூ டெல்லி. அதுக்குள்ள இந்த பார்லிமெண்ட். ஸோ ஸோ உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, நம்ப வந்து நம்ப வந்து இந்த பூமியில வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம். ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. வந்து நம்ப வந்து இந்த இடத்துல வந்துறக்கூடாது. இந்த இடத்துல இல்ல நரகத்துக்கு போகக்கூடாது. அது மெயின். ஸோ நம்ப வந்து மெயினா வந்து நம்பளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான இந்த இடத்துக்கு நம்ப இந்த புதிய எருசலேமுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த சீயோன் அப்படின்னும்போது, அம் ஓகே. நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அ அடுத்து என்ன சொல்றேன்னா, சங்கீதம் அ அ அ 96:9ல வந்து என்ன பார்க்குறோம்னா, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஸோ ஓகே. அம் இன்னும் கூட நான் என்ன சொல்றேன்னா, சியோன் அப்படின்னும்போது ஓகே. அதுக்கு முன்னாடி வரேன். ஓகே. சாம்ஸ் 52 என்ன பார்க்கறோம்னா, பூரண வடிவுள்ள சீயோன்ல இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஸோ ஓகே. சீயோன்ல இருந்தா நான் இன்னும் முடிக்கல. இப்ப இந்த சீயோன்ல இருந்து வெளிப்படுத்தல்னா கூட நம்ம சங்கீதம் 50:2ல பார்க்கிறோம். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தான் தேவன் பிரகாசிக்கிறார். இங்க கூட நம்ம சீயோன் மலைய பார்க்கிறோம். வெளிப்படுத்தல்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சீயோன் எங்க இருக்கு? புதிய எருசலேம் எங்க இருக்கு? புதிய வானம் எங்க இருக்கு? புதிய பூமி இருக்கு. இதுதான் வந்து ஹெவனுடைய டிஃபரெண்ட் பிளேஸஸ். ஓகேங்களா? அங்க யாரு எப்படி எ எந்த இது போவாங்க அப்படின்றது வந்து அ தான் இந்த ஹெவனுடைய டீட்டெயில்டா போறோம். நான் நரகத்திலயும் சில இருக்குது. அத நான் இதுல டச் பண்ணல. ஏன்னா டைம் இல்ல. அது ரொம்ப நான் டீப்பா போல. பட் நம்மளுக்கு தேவை வந்து பரலோகம். ஓகேங்களா? பரலோகத்துல நம்ம புதிய எருசலேம் நம்மளுக்கு தகுதியுள்ள ஜனங்கள் நம்ம அங்க போணும். ஓகேங்களா? அதேபோல சீயோன் தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அவர் தமது வாசஸ்தலமாக
விரும்பினார். ஸோ ஆண்டவர் வந்து பர பரலோகத்துல இருக்கிற ஒரு இடம் வந்து சீயோன். ஓகேங்களா? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் இருக்கிற இடம் வந்து ஜயன். ஓகேங்களா? ஸோ இந்த புதிய பூமியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் வந்து அவருடைய ரட்சிக்கப்படுவதால ஒரு வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த எருசலேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? சங்கீதம் 89:15 கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஸோ கம்பீர சத்தம்னா என்னது? நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து எக்காள சத்தம். அப்படி யாரு கேட்கிறாங்களோ, ஆண்டவர் வருக வரும்போது யாரு கேட்கிறாங்களோ, டெஃபினட்டா அவங்க வந்து ஆண்டுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. இந்த ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதுனால அதன் வெளிச்சத்தில் நடப்பாங்க. ஆனா, நம்ம வந்து அந்த சீயோனுக்கு அப்புறமா ஒரு ஒரு பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ப இருப்போம். இதுதான் நான் இங்க சொல்றது. இங்க உங்களுக்கு எப்படின்னா, நம்ம புதிய எருசலேம் எப்படின்னா, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். அங்க வந்து சூரியன், சந்திரன் எதுவுமே கிடையாது. பரலோகத்துல வந்து சூரியன் அவருடைய அவருடைய வெளிச்சம் தான். அது அவரு தான் எல்லாமே. அவர் தான் சூரியன் எல்லாமே நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ 2வது வந்து ஹோலினஸ். நம்ம வந்து இந்த பூமியில இருக்கும்போது பரிசுத்தமா ஜீவிக்கணும். நம்ம அந்த புதிய எருசலேமுக்கு போனோம்னா, பரிசுத்தமான ஜீவித்தை நம்ம செய்யணும். பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் தான் போட்டிருக்கு. ஸோ, ஓகே பரிசுத்த அலங்காரத்தின் கூட சில பேர் என்னன்னா இது எப்படின்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா மேக்கப் போட்டு உலகத்துல இருக்கிறதான பக்கா மேக்கு, கீக்கு எல்லாம் போட்டுட்டு அந்த அலங்காரம் கிடையாது. ஓகேங்களா? பரிசுத்த அலங்காரம். அப்போ பேதுரு அங்க வந்து 1 பேதுரு 3:7 போறாரு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அங்க வந்து புறம்பான அலங்காரத்த பத்தி பேசுவாரு. எப்படின்னா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நல்லா பரிசுத்த பரலோகம் பொறுத்தவரையும் அந்த பியூட்டி அப்படின்னா ஜெயின் வந்து அ பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் இருக்கு. பரலோகம் வந்து பியூட்டின்றது எத பாக்குது அப்படின்னா, இங்க இங்க கூட பாக்குறேன் இங்க பாருங்க. அம் மயிரை பின்னி பொன்னு 1 பேதுரு 3:3-7 பார்க்கிறோம். மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல். சோ வேதம் வந்து புறம்பான அலங்கரிப்பு சொல்லுது. இந்த பூமியில வந்து இருக்கிறதான நம்ம காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம போட்டோம்னா, அது வந்து பரலோகத்துக்கு பொறுத்தவரை அது எப்படி இருக்கும்னா, இது வந்து புறம்பான அலங்கரிப்பு. அப்படி பரிசுத்த நம்முடைய ஜீவிக்கிறவங்க வந்து ஆண்டவருடைய ஜனங்கள் வந்து எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து இந்த பூமியில நம்ம வெறுக்கணும். ஓகேங்களா? நம்முடைய என்ன பண்றோம்னா, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடையாது. அதுவே தேவனுடைய பார்வையில் ஏறப்பட்டு. சோ ஆணுடைய பார்வையில வந்து எது அழகு அப்படின்னா, இந்த பூமியில நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கணும். ஓகே. யாரோ வந்து இத மியூட் பண்ணுங்க உங்களோட இத. ஓகே. சோ ஆண்டுடைய பார்வையில வந்து இதுதான் வந்து பரிசுத்தமா வந்து ஆ இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து பூமியில எப்படி இருக்கணும்? எப்படி பரிசுத்தம் தான் இப்ப ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம இருதயத்த பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? அமைதலா இருக்கா? சாந்தமா இருக்கா? அந்த வசனத்த நீங்க அந்த 1 பேதுருல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் அத எடுத்துட்டு போல. நீங்க அ அத படிக்கலாம். அடுத்தது யாரெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துல போமாட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னு பார்த்தா நான் ஜஸ்ட் ஒரு 3 வசனம் தான். இது மாரி நெறைய இருக்கலாம். மேபி. ஆனா அப்படி பார்க்கும்போது 21 பேர் வந்து ஹெவனுக்கு வந்து முடியாது. பைபிள் வந்து திட்டவட்டமா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் வந்து 6, 9, 10 இதுல நம்ம வந்து எதனா ஒண்ணுத்துல இருக்குமா? இருந்தோம்னா, அதுல நம்பளே வந்து தியானித்து, நம்ம சுத்திகரிச்சு, நம்ப இப்ப கேள்விப்பட்டதான அந்த புதிய எருசலேமுக்கு நம்ம போணும். ஓகேங்களா? ஒண்ணு பார்த்தோம்னா, அந்நிய அ அந்நிய அ அந் அ அநியாயக்காரர் அநியாயக்காரர் ஓகேங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று அறியீர்கள். அப்பன்னா 21, 22 இது ஓகேங்களா? சோ அநியாயக்காரர். அடுத்தது வேசி மார்க்கத்தாரும், ஆராதனைக்காரரும். சோ இங்க 2 வந்து விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரகாரன்னா ஓகே. விக்கிரகம்னா அந்த இது இல்ல. எபேசியர்ல இன்னொன்னு போட்டிருக்கு. ஆ விக்கிரக ஆராதனை, பொருளாசை. சோ இந்த பூமியில வந்து நம்ம நெறைய சேர்த்து வச்சு, இருக்குது போதும் என்கிற மனதனுடைய தேவபக்தி. சோ இந்த பூமி வந்து நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். ஆண்டவர் வந்து நம்ம நித்திய நரகம் பரலோகம் நகரம் பரலோகம் தான். இந்த பூமியில ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்ததே நம்ம வந்து அது போதும். ஏன்னா ஆண்டோட வருகை சமீபமா இருக்குது. ஓகேங்களா? சோ பொருளாசை நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை புதிய எருசலேம். அந்த ஒரு நேரம் தான் போணும். அடுத்து விபச்சாரகம். இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் நம்ம பண்றது கிடையாது. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற சிறு சிறிய பாவங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து
பார்க்கணும். ஓகேங்களா? சுய புணர்ச்சிக்காரன். இவங்கலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆண் புணர்ச்சிக்காரரும். இப்ப இருக்கிற இந்த கே, ஹோம் அ எப்படியோ எவ்வளவோ இந்த பூமி இப்ப மாறிட்டு இருக்கு. இந்த சோதோம் திருடரும், திருடுறது, பொருளாசைக்காரரும், பொருளாசை. அடுத்தது வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்படியே ஜீவித்தா மாத்திரம் இல்ல. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு இதெல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். இது எந்த புக்லயும் நம்மளுக்கு கிடைக்காது. எந்த ஸ்கூல்ஸ்லயோ, எந்த ஆபீஸ்லயோ இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பைபிள்லயோ, சர்ச்ல வரும்போது தான் இப்ப இந்த பைபிள் ஸ்டடி வரும்போது, இல்ல ஒவ்வொரு டைம் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து கலாத்தியர்ல பொறாமை. பொறாமைன்ற ஒரு குணம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோகத்துல போ முடியாது. கொலைகள், நம்ம பெரிய கொலைகள் பண்றாங்கன்னா, பொறாமை டெஃபினட்டா சில பேருக்கு இருக்கலாம். பொறாமை, வெறிகள், களியாட்டுகள் முதலியனவைகளை இப்படிப்பட்டவர்கள் செயல்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். கலாத்தியர். அடுத்து வெளிப்படுத்தல பார்க்க. பயப்படுவாங்க. சில பேர் பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னே தெரியாது. இது நடந்துருமோ? அது நடந்துருமோ? ஸோ பயப்படுகிறவர்களும் வந்து இன்னும் இருக்கு. பைபிள்ல வந்து அவங்க வந்து ஆக்சுவலா ஹெல்லிலே வந்து டிஃபரெண்ட் பிளேஸஸ் இருக்கு. அது நான் கவர் பண்ணல. பட் ஓகே. பயப்படுறவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா? ஹிப்போக்ரைட் மாயமானக்காரர்கள் அது அது அதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ ம் பிசாசு அந்த அவனுக்கு ஒரு செப்பரேட்டான இடம் இருக்கு. ஸோ பயப்படுறவங்க, அவ்விசுவாசிகள் யாரெல்லாம் ஆண்டவர் வந்து ஏத்துக்கலையோ, அவங்க டெஃபினட்டா வந்து பாருங்க போட்டிருக்கு. அவ்விசுவாசிகள். நீங்க நல்லதா ஜீவிக்கலாம். இந்த பூமியில வந்து அவ்ளோ தானம் தர்மம் செய்யலாம். ஆண்டவர வந்து ஏத்துக்கல அப்படின்னா, டெஃபினட்டா வந்து அ அ அ டெஃபினட்டா வந்து பரலோகம் அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், ஓகே, விபச்சாரக்காரர், அதாவது 6 ரிப்பீட்டட் போட்டிருக்கு. சூனியக்காரர், சூனியம், மந்திரம், கிந்திரம் பண்றவங்க, விக்கிரகாராதனைக்காரர், ஓகே. பொய் பேசுறவங்க, பொய் அடுக்கடுக்கா பொய் பேசு அப்படியே பொய்ய வந்து வாய்க்கு வந்த மாரி பேசுறது. இந்த பொய்யின்றதே வந்து வச்சு நம்ம வாழவே கூடாது. பொய்யின்றது வந்து உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்றது. நம்ம தப்பு இல்லையா? பண்ணிட்டோம்னா பண்ணிட்டேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆண்டவர் வந்து நம்ம மன்னிச்சுருவாரு. அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம இப்ப நம்ம ஆண்டவர நம்ம கேட்கிறோம்னா, ஆண்டவர் நம்புவாரு அப்படியே ஆக்சுவலா. நம்மளுக்குள்ள இந்த ஆண்டவரே இந்த காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் இதுலருந்து நான் அப்படின்னா உடனே அவர் நம்புவார். அடுத்த செகண்டே வந்து நம்ம தான் வந்து எதனா ஒரு விஷயம் பின்னாடி கூட நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து அடுத்த செகண்ட் மன்னிச்சுட்டு நம்மள இவன் போவான் அப்படிதான் நினைப்பாரு. தட் இஸ் அவர் காட். ஓகேங்களா? அம் சோ அ அப்போ இந்த கூட்டம்லாம் போவாது. ஆனா இன்னொரு கூட்டத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போதோ நம்ம என்ன சொல்றது? என்ன சொல்றாரு? அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, நம்மலாம் இருக்கணும் அங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மத்தேயுல பார்க்கிறோம். ஸோ இந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும். அப்படின்றது தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் பைபிள் ஸ்டடி. இன்னும் கூட ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ய சில பேர் வந்து இந்த இடம் இந்த புதிய ஆக்சுவலா சில பேர் இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த பாயிண்ட் ஏன் கொண்டு வரேன்னா, என்னோட தாத்தா வந்து பயங்கர பக்தி, இந்து பக்தி. ஆனா எங்க அப்பா தான் ரட்சிக்கப்பட்டு வந்தாரு. ரட்சிக்கப்பட்டு வரும்போது, எங்க தாத்தா மரண தருவாயில இருக்கும்போது, அ அதுவரையும் பயங்கரமா இந்துவுல இருந்தவரு. அந்த பெட்ல இருக்கும்போது, எங்க அப்பா போய் நீ ஏத்துக்கப்பா. நான் இருந்தேன் அப்ப சின்ன பையன் பாருங்க. எனக்கு ஆக்சுவலி ஆண்ட்ரூ மாரி இருப்பேன் நானு. சொல்றாரு. அப்ப எங்க தாத்தா அறிக்கையிட்டாரு. வாயில அறிக்கையிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரதர் கூட்டு வந்து ப்ரே பண்ணாங்க. அப்ப எங்க தாத்தா கடைசியில சாகும்போது அவர் அந்த ரட்சிப்பு அனுபவத்தோட அவர் இறந்தாரு. அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரியும். எங்க தாத்தா வந்து புதிய புதிய இந்த இடத்துல இருப்பாரு அப்படின்றது. நான் இங்க என்ன சொல்றேன், இந்த பர்ட்டிகுலர் எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் வந்து நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. ஆனா நம்ம எப்பன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது, சில டைம் அந்த மரண தருவாயிலோ, இல்ல ஏதோ ஒரு வியாதி டைம்லயோ, நீ ஆண்டவர ஏத்துக்கோ. நம்ம சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா, டெஃபினட்டா அவங்க வந்து நம்ம புதிய இந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்றது வந்து நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் அதான் நம்ம கொஞ்சம் ஊழியமா பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த ரட்சிப்பு ஆண்டவர் இது அத டச் பண்ணணும்னு பண்ணேன். அடுத்தது வந்து ஃபைனலா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவும் வந்து பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண இந்த வேதமே தெரியுது. அன்னைக்கு கூட ரூபஸ் பிரதர் வந்து அ ஒரு விஷயத்த அந்த கரெக்ட்டா அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துங்க. அந்த வசனம் பைபிள்ல எல்லாமே வந்து நம்ம தெரியும். எல்லாமே படிச்சாச்சு எல்லாமே. ஆனா கடைசியா அந்த வெளிப்படுத்தல கடைசி அதிகாரம் என்ன போட்டிருக்குன்னா 72, 11, 13 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
பரிசுத்தத்துக்கு வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க. ஒரு அளவே கிடையாது. நம்மளுடைய பரிசுத்தத்த எத வச்சு நீங்க ஒப்பிடுவீங்கன்னா, உங்களுடைய நம்முடைய பாஸ்டர்ஸோ, நம்மளுடைய யாருமே கிடையாது. நம்முடைய பாஸ்டருடைய நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒரே அளவு வந்து கிறிஸ்து தான். ஓகேங்களா? அம் ஸோ நம்ப வந்து அதுக்கு ஒரு அதுதான் நம்முடைய நீங்க மத்தேயு 5:48 கூட பார்க்குறேன். 48 நான் நினைக்கிறேன். அது கடைசியா மலை பிரசங்கத்துல கடைசியா சொல்வாரு. ஆ உங்கள் பிதா பூர்ண சர்க்குரா இருக்கிறது போல நீங்களும் ஆ அப்படியாக இருக்க கிடையாது. ஸோ நம்ம பிதா வந்து பூர்ண பெர்ஃபெக்ட் அது மேல எதுவுமே கிடையாது. ஸோ பரிசுத்தம் அப்படின்னும்போது அதுக்கு வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம எவ்ரி டே வி ஷுட் குரோ ஓகேங்களா? ஸோ அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படின்னு போட்டிருக்கிறார். அவனுடைய பலன் அவனோடு கூட வருகிறது. ஸோ இதுதான் இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடி. ஸோ ம நம்ப அ ஒ நம்ம ஒப்புக் குடுப்போம். இந்த நாட்கள்ல கண்ணு மூடுவோம். கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல வந்து அ அ கர்த்தர் தாமே இப்ப நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் இந்த இஸ்ரேல் தேசத்துல எவ்வளோ காரியங்கள் நடக்குது. இனியும் ஒரு ஒரு நாட்கள் வந்து இஸ்ரேல் சமாதானமாயி ஒரு வாழ்ந்து அப்படியே போகுன்றது வந்து எனக்கும் ஒரு வெளிப்பாடு இல்ல. ஏன்னா அந்த இப்ப நடக்கிற காரியங்கள் வந்து ஒரு டைம் வந்து அது வந்து அடுத்த உபத்திரவ காலத்துக்கும், மகா உபத்திரவ காலத்துக்கும் தான் போகும். அதுக்கு முன்பாக ஆண்டவர் வருகை இருக்க போகுது. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட இந்த நாட்கள்ல இப்படிப்பட்டதான காரியங்கள் அம் ஆண்டவர் தாமே வெளிப்படுத்தி நாம் அந்த அந்த பரலோகத்திற்கு ஆயத்தமாக அந்த கம்பீர சத்தத்தை, அந்த எக்காள சத்தத்தை சபை கேட்கும்படியா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குடும்பமாய், தகுதியா, சபையா தகுதிப்படுத்தி, இந்த பரலோகத்தில கூட நாம் நரகத்துக்கு இல்ல நம்முடைய நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அப்படிப்பட்டதான அந்த இடத்துல நாம் நாம் அந்த புதிய எருசலேமுக்கு நாம் தகுதிப்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நாட்கள்ல நம்மளுக்கு அம் இருக்கிறதான பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாட்கள்ல கர்த்தர் தாமே தயவாய் ம அ அ தயவாய் இறங்கி கர்த்தர் தாமே அற்புதமாய் வருகிற நாட்கள்ல அம் நாம் அவருடைய வருகையில காணப்படவும், அந்த புதிய எருசலேமில் காணப்படவும், அவருடைய வெளிச்சத்திலே அவருடைய முகத்தை தரிசித்து யுக யுகங்களாய் நாம் அவரோட நாம் வாழ கர்த்தர் இந்த நாட்களை தகுதிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டதான இந்த பைபிள் ஸ்டடி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.